பாருங்க ஷேப் படிக்கும் இந்த கண்ணாடை போட்டு ஆக்கி அந்த கதை வெட்டிலாம் வெயில் பிடிக்கும் கொஞ்சம் பின்னுக்கு கொஞ்சம் பின்னுக்கு வெயில் பிடிக்கும் நாங்க வெளியில போய் தொழில் செய்தா இன்னும் தொடரும் அந்த படிப்புக்கு நான் ரீசெண்டாக வந்து உழைக்குவோம் நான் மணக்காட்டில் தொழில் ஒரு சின்ன பிரச்சனை கடல்லையும் பிரச்சனை கடல்ல எனக்குலாம் அடிச்சு வாக்குவாதப்பட்டேன் இல்லை சார் பொலிசிட்ட போன இந்த வீடியோ எங்களுக்கு நாங்கள் ஜெயிலால வந்து அண்டு வந்து எங்களோட அம்மாவை இந்த பிள்ளைய கொண்டு வா வெட்டுவான்னு சொல்லி கூட நாங்கள் ரிமாண்ட் விட்டாச்சு தானே சார் ரிமாண்ட் வெயில் கொடுத்தாச்சு ஆனால் கொடுத்தாண்டு நாங்களாம் போயிட்டோம் இல்லைன்னா பிரச்சனை அம்மாவோட கடை இதான அவங்களோட கடை இந்த கடையில் வந்து வெடி போட்டு பொழிச்சு இப்படி வேஸ்ட் பண்ணினேன் அவர் ஜீப்ல வந்து நின்று கொண்டுதான் மற்றவைய விட்டவர் வெடி போட அவர் ஜீப்பெல்லாம் தங்க விஜய் பிரதீப் தானே சங்கத்துல செயலாளர் என்பிபியிலான கட்சியில இருக்கிறார் அவங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை வேற வச்சுக்கொண்டு இவர் பயப்படுத்துறாரு எல்லாம் என்னன்னா பிரச்சனை நடந்தது டிக்டாக் பிரச்சனையால அதால வந்து சார் அமைச்சர் சார் எங்களுக்கு அவையிலோட ஒரு முரண்பாடும் இல்லை அவைக்க கதையை கேட்டு எங்களுக்கு எதிராக தான் இதுல போட்டி கொடுத்தது என்ன நடந்தது தெரியாது எனக்கு ஒரு வழக்கு தனிப்பட்டதாக அவர் பொறுப்புல இருக்கிறதால அதை வச்சுக்கொண்டு என்ன சொல்றாரு இப்பயும் சங்கத்துல கூப்பிடுறாங்க போட்டு கவுட்ட போட்டெல்லாம் கவுட்ட எல்லா போட்டும் தொழில் போயிட்டு எல்லாருக்கும் லட்சத்துல தொழில் சார் சங்கத்துல கூப்பிட என்ன சொன்னவரன்னு சொன்னா 8 பேரை எங்க கூப்பிட்டு வச்சுட்டு உங்களுக்கு தொழில் மதிப்பில்லை நீங்க இதில் வாய் திறக்க இயலாது 6 மாதம் 3 மாதம் 1.5 மாதம் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி தொழிலை மறைச்சு போட்டிங்கன்னா அழுத்து வச்சாச்சு வெளியில் எங்கேயும் தொழில் நீங்கள் போக இயலாது போனால் இன்னும் தொழில் தண்டும் மற்றது ஐஸ் கேஸ் கஞ்சா கேஸ் எல்லாம் போட்டு தூக்குவேன் செயலாளர் அதாவது இந்த கட்சியில அவன் அதை வச்சு பயப்படுத்தி அஞ்சு நிமிஷம் கூட்டம் பிந்தி போனேன் 5 நிமிஷம் கூட்டத்துக்கு பிந்தி போய் ஒரு நியாயத்தை காய்ச்சினாங்க நியாயத்தை காய்ச்சி சங்க கூட்டத்துக்கு ஒரு வாக்குவாதம் வர அதுக்கு நான் சங்க கூட்டத்தில் கதைச்சிட்டு நான் சொல்லி என்ன 20 நாள் தொழில் மறைச்சு இந்த 2 போட்டு முடிச்சு வச்சு பேரை சொல்லுங்க எத்தனை பேர்ட்ட போட் மறைச்சிருக்கு தம்பிக்கு இந்த கடைசி தம்பிக்கு 8 பேர் ஆகுறது மொத்தம் 8 பேர் பேரையும் சொல்லுங்க நான் அதை வச்சுட்டு நான் பாராளுமன்றத்தில் எனக்கு ஸ்ரீமுருகன் ஸ்ரீதரன் ஜோசப் செல்வரட்னம் அனிட்டாஸ் புஷ்பராசா மூந்தன் உதயகுமார் ஸ்ரீதரன் தினேஷ் மௌசன் அடுத்தது உதயகுமார் பாஸ்கர் அடுத்த உதயகுமார் பேருக்கும் வேலைக்கு விடையில 1.5 மாசம் எனக்கு கொஞ்சம் கூட அவருக்கு பகையாம் அதனால இவருக்கு 6 மாசம் இப்ப 2 நாள் 3 நாள் மணக்காடுக்கு தொழில் போகத்தான் இவர் செட் பண்ணி அனுப்பி இருக்கிறேன் நீங்க கடல்ல அடிபடுங்க என்று சொல்லி இந்த போட்டு தொழிலுக்கு பேர்ல 15 எந்த போட்டு தான் தம்பியில எந்த பேர்ல இருக்கு எந்த போட்டு இழுத்து வைக்கணும் உங்களோட கடலூர் சமாஜத்தை இந்த தலைவர் என்னது சங்க தலைவர் சிவாஜி உங்களுக்கு தொழில் மறைப்பு செய்தார்கள் மண்டபம் வழக்கப்படுது அது யார் அவர் தலைவர் யார் அந்த தலைவர் பக்கவலம் இல்ல கதைக்கிறார் அவருக்கு என்ன பேர் சொன்னீங்க சிவ யுவராஜா சிவஜி தலைவர் எங்கட மாமா செயலாளர்
பிரதீபன் தானே விஜய் இதெல்லாம் வாராக்கள் அவருக்கு என்ன பேர்? பிரதீப் ஏந்திரன் பிரதீப். பிரதீபன் அவர் தான் அந்த கோஆர்டினேட்டரா இருக்கிறார். அடுத்தது நாகராயன். நாகராயன் நிர்வாகத்தில் 7 பேர் இருக்கோம். அந்த 7 பேர் கலந்து விஷ்ணு விஷ்ணு பேர். கடைக்கு போவேன் நானும் சங்கத்தில் இருக்கிறேன், உருவாக்காரன். உங்களோட நான் காய்ச்சேன் யாரோட காய்ச்சேன் என்னோட நாங்கள் அவசரமான பாராளுமன்ற காய்ப்போம் அது சம்பந்தமான முடிவெடுப்போம். அடுத்த வருஷம் உங்களோட நான் தண்ணி காய்க்கிறேன் பொருளாதாரம் மனித பேருக்கு அடுத்த வருஷம் நேற்று வேற என்ன பிரச்சனை இருக்கு? நேற்று என்னன்னு சொன்னா தொழில் பிரச்சனை அங்கே வாங்க. தொழில் எங்களுக்கு வாங்காத இதுக்கு என்ன அந்த அடுத்த வருஷம் என்னன்னா எந்த தமிழகத்தில் இந்த போட் வாங்கி செய்கிறேன். இப்போ என்னோட பக்கத்து போட்காரர்கிட்ட சாமான் எந்த போட் சாமானும் அவர் மாறி எடுக்கிறது வளமையாக மாறி அதை சொல்லத்தான் நேற்று கடலில் நடந்த சம்பவம் நேற்று நடந்தது. அப்போ அவரும் எந்த சாமான் எடுக்கிறார், நானும் அவர்கிட்ட சாமான் எடுக்கிறேன். அவருக்கு நான் எவ்வளவோ இதுகளை செஞ்சேன். அப்போ நான் அவராண்ட தொழில் போட்டு மணக்காட்டில் இந்த மச்சாண்ட போட்டில் நான் தொழில் போட்டேன். ஒரு அத்தாங்கு கம்பி ஒரு 1500 ரூபா அத்தாங்கு கம்பி அவர்கிட்ட அவர் என்னோட சண்டை பிடிச்சி வச்ச போட்டில் எடுக்கல. அப்போ நான் கடலில் நேற்று காத்தான் என்று அத்தாங்க கம்பி வந்து அவன் தண்டி என்று சொல்லி அவர் தன்மையாக வச்சு அதில் வந்தால் அங்கிருந்து சொல்லி அவர்கிட்ட 2 போட்டும் எங்களுக்கு நிப்பாட்டி கடலில் எனக்கு தனியாக அடித்தது. எனக்கு தனி வழக்கு போடல சார். நான் என்ன மணக்காடு சங்கத்தில் நான் சொல்லுவது போனேன். சங்கத்தில் மணக்காடு சங்கம் மூலமாக எங்களோட சங்கத்துக்கு எங்களோட சங்க செயலாளருக்கு அறிவிக்காது ஒரு நிர்வாகம் அடுக்கல. அப்போ நான் இப்போ அதுதான் இப்படியே பேட்டியும் கொடுத்தேன் கடலால் வந்து. இப்போ கடல்லே வச்சு கொடுத்தல எங்களுக்கு கடல்ல தொழிலே செய்யல. அடுத்த வீட்டில் எந்த வீட்டில் இருக்கல இந்த இதில் வந்து வீடியோலாம் கிடக்கு. பிரச்சனை முடிஞ்சுது. நான் பிரச்சனை கண்டு நான் போயில. எந்த தம்பியாக்களுக்கு பிரச்சனை கண்டு நானும் சமாளிச்சு கூட போனா அடிக்க சமாளிச்சு கூட போன இடத்துல பிரச்சனை வந்து நான் முதல்ல சொல்றேன் முதல்ல டிக்டாக் பிரச்சனையால வந்தது. அப்ப இவியெல்லாம் இன்னும் கூப்பிட்டது அண்ணா சமாளிச்சு விடணும். அப்ப நானும் முதல் நாத்து இவியலுக்கெல்லாம் சொல்லிட்டு போனேன் சண்டை வச்சுட பிடிக்காங்க. அடுத்த நாத்தும் நான் வந்து சமாளிச்சு விடத்தான் நான் வந்தது. எங்களோட மாமாவையும் கூட்டிக்கொண்டு போனேன் சமாளிச்சு விட குடிக்கணும்னா நான் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கேன். பின்னால பிரச்சனை வந்தேன். இவர் நான் அதில் பிரே பண்ணோட காய்ச்சி கொண்டிருக்கேன். இந்த மோட்டர் சைக்கிளை வாங்கிட்டு போனது நாங்கள் வந்து பச்சைப்படி கத்தியானா இதை வெட்டுறது தொழிலுக்கு எனி டைமும். அப்போ இவர் எந்த மோட்டர் சைக்கிளை வாங்கிட்டு தொழிலுக்கு இதை வெட்டுறது கத்தி வச்சிருந்தார். அந்த பச்சைப்படி வச்சிருந்த இடத்துல எல்லாரும் எல்லாம் அத்தாம் வச்சான் சார். எல்லாம் உண்டு கொண்டு அத்தாம் வச்சான். புரத்தியாகவே இல்லை. அப்போ நானும் காய்ச்சி கொண்டிருக்கேன். அவையிலும் வந்து சங்கத்தில் நிர்வாகக்காரன் தன்மையாக தான் காய்ச்சி கொண்டு இருந்தார். இதில் எங்கட பக்கத்து ஒரு ஆள் இல்லை ஒரு சிறுபுல கத்தியை தூக்கினார். எங்கட பக்கம் நாங்க ஒத்துக்கொள்றோம் பிள்ளைன்றது எல்லாரும் தான் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தயக்க வரும்போது இந்த ஊரில் பண்ண உள்ள பெரிய மனுஷர் எல்லாரும் நீங்க தயக்கணும். ஒரு தனிப்பட்ட விஷயமா வந்து நீங்க தயக்கலாம். ஒரு எம்பிஎன்ற நீங்கள் இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு ஊர் இருக்க ஒரு சங்கம் நியாயத்தை சொல்லுங்க. நீங்க நான் 10 வயசுல இந்த நிர்வாகம் வந்தவராதான் என்னோட உலக முரண்பாடு. இந்த நிர்வாகத்துக்கு மேல் இருந்த நிர்வாகத்துல கேளுங்க. நான் ஏதாவது முரண்பாடு பட்டிருக்கணும் சங்கத்துல. எனக்கு சங்கத்துல ஏதாவது முரண்பாடு இருக்கும்னு நீங்க கேளுங்க. 10 வயசுல இருந்து நான் தொழில் செய்யறேன். எனக்கு இந்த வழக்கு நடந்து தொழில மறைச்சிட்டீங்க. தம்பியில பேர்ல இருக்க போட்டு வித்தா தந்தா சரியான கஷ்டம். பிள்ளைக்கு மாப்பட்டி பால்லாம் குடிக்குது. என்ன தண்டி நாங்க சாப்பிடுறது சாப்பிடுறோம். வாழ்வாதாரம் எங்களுக்கு பிரச்சனை. சரி பிரச்சனை முடிஞ்சுட்டு எல்லாருக்கும் ஏதாச்சும் வர பிரச்சனை சண்டையை நாங்க உண்டவும் இல்லை. நாங்களும் முடிக்கிறதை ட்ரை பண்ணக்கூடாது, வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. நாங்க பொது மன்னிப்புக்கு சங்கக்காரங்களை கூப்பிட்டது சங்கத்துல கூப்பிட்டு கதை கேட்க நாங்கள் இப்போ எங்களை ஒரு நிர்வாகம் கூப்பிடைக்க சரி. இப்போ நீங்கள் கூப்பிட்டு எங்களை கேட்பீங்க உங்களோட பக்கத்தால் என்ன பிரச்சனை நடந்தது. நாங்கள் கதைக்க நீங்கள் கதைக்கவே இல்லாமல் நாங்கள் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் சத்தம்
ஐயா வழக்குக்கு கூப்பிட்டது சங்கத்தில் கூப்பிட்ட போது நான் நிர்வாகாது நாங்கள் இவைக்காக தைக்கலாது அவைக்காக தைக்கலாம் கதைக்கிழமை ஐயா நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கிற நாங்கள் தலைவர் செயலாளர் தான் கைக்கோணும் தான் என்ன பிரச்சனை நடந்தாண்டா இவன் ஐயா வெட்டி நாக்கள் இவ பாதிக்கப்பட்டாக்கள் அவன் சரியா ஐயா இதான் நடந்த பிரச்சனை அப்போ என்ன பிரச்சனைன்னா கோர்ட்ஸில் இவைக்கு ஒன்றரை மாதம் இருந்தவ 1 மாதம் இருந்துட்டு இவருக்கு 6 மாதம் இவருக்கு 3 மாதம் 3 மாதம் ஐயா இவர் நீட்டாக இருந்து குழப்படி இல்லாமல் இருந்தால் இவருக்கு 1.5 மாதம் விளங்குதோ ஐயா இதுதான் ஐயா அங்க நடந்த சட்டம் தலைவர் செயலாளர் பொருளாளர் இது நீதிமன்றத்தால இந்த கோர்ட்ல வழக்கண்டதையும் சொல்லி நீங்க கோர்ட்ல வழக்கண்டு சொல்லி இப்ப இதை தீர்ப்புன்னு சொல்லக்கூடாது கோர்ட்ல வழக்கு நடக்குது எந்த ஒரு தீர்ப்பும் சொல்லுங்க ஐயா இது சங்க அடிப்படையில எடுத்த முடிவு ஐயா இது பொதுமக்கள் எடுக்க சங்க அடிப்படையில் எடுத்து தமிழ் நாங்க கேட்கிறோம் சரியோ உங்களை தான் கேட்கிற நிர்வாகத்துல நாங்கள் இதுக்காக வர வேண்டிய தேவையே இல்லை 2 பேருமே இருந்து காய்ச்சிட்டா விஷயம் முடிஞ்சது உங்கள்கிட்ட கவலைப்படாம ஆதி காலமாக சங்கத்துல இப்படி ஒரு நடவடிக்கை ஒரு முடிவு சரியா இல்ல ஆதி காலம் இந்த நிர்வாகம் வந்த முதல் இருந்த தலைவர் நீங்க சொல்றப்படாங்குது 6 மாத தொழில் மறைப்பு சொல்றீங்க எல்லாம் 6 மாதம் வரைக்கும் ஒரு வாழ்வாதாரம் இருக்குன்றதையும் கேட்டு கொடுறீங்க அதுக்கு என்ன வழி என்ன தீர்வு தொழிலுக்கு கடல்ல போட் ரக்கியலாம் அந்த 6 மாதத்துக்கு சங்கத்தாலே தீர்ப்பு என்ன கொடுத்துருங்க சாப்பிடுறதுக்கு கொடுக்கல அப்ப நீங்க இதை எப்படி செய்யலாம் வந்து நான் கேட்க மாட்டேன் அது கூட சங்க தலைவர் அதுக்கு பதில் சொல்லுவாங்க அதோட கதை போனாங்க ஒரு பக்கம் எல்லாத்தையும் மன ஆதங்கத்தையும் நான் நிர்வாகாரி என்ற நான் நடந்ததான் சொன்னேன் நான் நிர்வாகத்துக்கு இருக்க என்ன கேட்கணும் நடந்ததை சொன்னீங்க இப்ப வர நீங்க நிர்வாகத்துல இருந்து நடந்ததை சொன்னீங்க அந்த அவர் ஐஸ் வச்சு குண்டு வச்சு தூக்குவாங்க அது கூட கண்ணுக்கு முன்னாடி நியாயம் தொழில் அவன் பிரச்சனை தொழில் அவைக்கு ஒரு வருமானம் 6 மாத தீர்ப்பு பிரச்சனை இல்லை சரி பிரச்சனை இல்லை இதே பக்கத்து இதை நான் கேட்டுனாங்க அவங்க மற்றதும் சொந்தக்காரன்னு சொல்றாங்க அவங்கள்டையும் ஒரு விஷயத்தை அப்போ நீங்களே சொல்றதுக்கு இருக்கா சொல்ல போறீங்க என்ன நடந்தாலும் முதல்ல சொல்லுங்க தொடக்கத்துல சொல்லுங்க ஐயா இது எங்களோட இந்த மக்களால் நாங்கள் ஒரு மீட்டிங் வைப்போம் அந்த மீட்டிங்கில் விட்டு இந்த சட்டம் அவங்க ஓமன்னு சொல்லி ஆமோதிச்சு 100 பேர் 300 பேர் அவங்க ஆமோதிச்சு ஓமன்று சைன் வச்சு நாங்கள் இது எழுதுவோம் என்னது ஜாப் எழுதுற அப்புறம் தான் இந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் இப்போ அவங்க இந்த சட்டத்தை தந்ததுக்கு பிறகு தான் இதான இந்த சட்டம் இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு இவ்வளோ நாங்கள் இப்படி தொழில் மதிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓமன்று சொன்னதுக்கு பிறகு தான் இது செஞ்சினாங்க இதில் உள்ளது நிறைய கேஸ் இருக்குது வேணுமெண்டா வாங்க நான் ஃபைல் எடுத்து காட்டுறேன் எத்தனை கேஸ் இருக்குன்றதை காட்டுறேன் மக்கள் பொதுமக்கள் இந்திய மீனவர்கள் அடிச்சு பறிச்ச கேஸ் ஒன்று இருக்குது அவங்க அந்த கேஸ் இருக்குது மற்ற அந்த எங்களோட தலைவரை தீய வார்த்தைகளால் பேசி அவர் லெட்டர் கொடுக்காத மூஞ்சல தூக்கி எறிஞ்சு இதுன கேஸ் எஃப்ஏ வரைக்கும் ஏடி வரைக்கும் போன கேஸ் இருக்குது இவற்ற கேஸ் மற்ற இப்போ இந்த சண்டை வாழ்வெட்டு பிரச்சனை இவையல் செட் பண்ணி வச்சு தான் இந்த பிரச்சனை நடந்தது எல்லாம் வேல் செட் பண்ணி வச்சு தான் இருந்தது இவர் சொல்றாரு இடவட்டுறதுக்காக கொண்டு வந்து கத்தி கொண்டு வந்தேன்னு சொல்லி இல்லையா இது முதலே இவையெல்லாம் செட் பண்ணி வச்சு போட்டு வேறொரு ஆளை தாக்க வந்த இடத்துல தான் இவையல் போன இடத்துல இவையில வெட்டினது மற்றபடி ஒரு பிரச்சனை நாங்கள் ஒன்றும் நீங்களா யோசிக்கலையா அப்போ நீங்கள் இந்த பிரச்சனையை உங்களோட சமாசத்துக்குள்ள முடிக்கலாமண்டே இல்லாத உங்களை முடிக்கலாத அதாவது உங்களோட சமூகத்துக்கு எங்களோட ஊர் கட்டுப்பாடு அதுதான் இந்த பிரச்சனை செஞ்சா இவ்வளவு நாள் நாங்கள் இவேலுக்காண்டி இந்த சட்டம் போடல முதல்ல இந்த சட்டம் இந்த நிர்வாகம் தான் இதுக்கு முதல் இந்த ஊரு
சீர்கேடு கட்டித்தான் கிடந்தது. கஞ்சா, அபின், ஒரு சமூகத்துக்குள்ள சண்டை இருக்குன்றது கூத்தாடிக்கும் அரசியல்வாதிக்கும் லாபம் வடிவா விளங்கிக் கொள்ளும். சரி, உங்களோட சமூகத்தை ரெண்டா பிரிச்சு இப்போ இவங்க சார்பா ஒரு வீடியோவை போட்டா அந்த ஓட்டு ஒரு அரசியல்வாதிக்கு வரும். உங்கள் சார்பா வந்து நீங்க கொடுத்து கூடாண்டா நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த அரசியல் உங்களோட ஊருக்குள்ள ஒரு அரசியல்வாதியோ வராம உங்களாலே முடிக்கிறார் அந்த பிரச்சனை. அது போலீஸுக்கு போயிட்டு அந்த கேஸ். இப்ப இது எங்களோட சட்டத்தின்படி இதுல 300 லட்சம் பேர் அங்கத்தவருக்குள்ள நாங்கள் இது சட்டத்தின்படி தான் வேலை தொழில் மறைச்சிருக்கு இவ்வளவு காலம். இதுக்கு முதல் இப்படி வேற யாருக்கான தொழில் மறைச்சிருக்கீங்க? நிறைய பேர் மறைச்சிருக்கு. பெரிய ஃபைலா இருக்குது. வாங்க காட்டுறோம். தொழிலுக்கு வேற சொல்லி சும்மா ஒரு ஆளுக்கு அடிக்க போனது ஒரு அடி அடிச்சது அதுக்கே பயனாளு கூட கூட என்ன செய்யும்? அப்படித்தானே அப்படி மறைச்சாதான் சங்கத்துக்கு வாங்க காட்டுறோம், ஃபைல் காட்டுறோம். எவ்வளவு பிரச்சனைக்கான எவ்வளவு கேஸ் இருக்குன்றது உங்களுக்கு ஃபைல் எல்லாருக்குமே சட்டம் எங்களே ஆட்களுக்கும் இருக்கு, இப்ப வேலுக்கும் இருக்கு. சங்கத்துல இருக்கு. எங்கட கேள்வி என்ன தம்பி, இந்த 6 மாத தொழில் முறைக்கு அது சம்பந்தமா தொழில் சம்பந்தமா பிரச்சனை சங்கத்தால வேலுக்கு ஒரு முடிவு எடுக்க இந்தியா நாள்ல இருந்து நாளைக்கு என்ன நடக்கப்படுறது உங்களால எங்களுக்கு வாழ்வாதாரம் எங்கட ஊர் கட்டுப்பாடு எங்கட ஊருக்கான ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதன்படி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஐயா நாங்க அதான் அந்த சட்டம் போட்டுருக்கோம். இந்த பிரச்சனை செஞ்சா கூட செய்ய முடியும். அதுக்கேற்ற மாதிரி நாங்க நடக்கத்தானே போலீஸ்ல கொடுத்தா கூட அப்படியான நாளை குறைப்பாங்க. இவளுக்கு இந்த இந்தியா பிரச்சனையிலேயே 3 மாதம் போட்டு நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை எடுத்து நிக்கலக்கு எங்களுக்கு தான் தண்டனை நீங்களும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எனக்கு முன்னால் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். நீங்க எல்லாம் ஒன்றாஜியாந்து நிக்கிற ஒரு சமூகம் தான் கவலையா இருக்கு. ஒன்றாஜியாந்து நிக்கிற சமூகம் ரெண்டாகி நிக்கிறீங்க. உங்களை நாங்க கூப்பிட்ட வழியாக ஒரு கிராமத்துக்கு நீங்க வந்து நீங்க உங்களோட இதன்படி எல்லாம் செய்து கொண்டு போகலாம். எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் நீங்க இப்போ வாரீங்க உங்களுக்கு இந்த வடமராட்சி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போறோம். விருப்பம் நடக்கிற எதுவுமே தெரியாது. விருப்பம் இல்லைன்னா போறோம். எனக்கு நான் விருப்பம் வந்து Oh,
மக்களுக்கான நாங்கள் கொடுத்த தீர்வுக்கான முதல் ஸ்டார்ட் இந்த உருவான ஸ்டார்ட்ல முதல் தண்டனை கிடைச்சது ஒவ்வொரு தலைவர் அப்படி தண்டனை என்ன காரணம் இந்த இடத்துல உங்கள் நிகழ்வு நடத்தீங்க நான் இந்த நிகழ்வு நடத்துறதுக்கான ஒரு ஜட்ஜஸாகவும் எனக்கு தெரியும் ஆனா எனக்கு தெரியாது விளையாட்டுக்கெல்லாம் தொழில் மறைச்சிருக்கேன் சரி பக்கத்து கிராமத்துக்கு தொழில் போயிங்க அவங்கள என்ன கூப்பிட்டு இது தவறு நீங்க செய்து இதுக்கு என்ன சொன்னாங்க என்ன 3 நாள் தொழில் மறைச்சு அதுக்காக இந்த ஊர் வளர்ச்சியில வருவாங்க அதை ஏற்றுக்கொண்டு நான் என்னோட உங்களுக்கு விளக்கம் தரேன் இந்த கிராமம் தூரமும் இல்லை பக்கத்துல இருக்கிறாங்க பக்கத்துல இருக்கு இந்த கிராமம் தொண்டமனார் தொடக்கம் கும்பலகலக்கும் வரைக்கும் இந்த கிராமம் கடைசியில இருக்கு கடைசியில நீங்க இப்படி கதையோட வந்து இருக்க மாட்டீங்க அப்படி கடைசியில இருந்த கிராமம் இந்த நிர்வாகம் வந்துதான் கட்டமைப்புக்குள்ள வந்தது சரியா ஒருத்தர் எனக்கு அப்பாவுக்கு ஒரு விஷயம் பிள்ளைக்கு ஒரு விஷயம் வந்து செய்யணும் சரி எல்லாம் சரியாக தான் செய்து கொண்டு வரோம் சரி ஆனா நீங்கள் உங்களுக்கு நீங்க செய்யறது சரியென்று கொண்டு போனா அது திருத்தப்படும் சொல்றேன் திருத்தப்படும் நீங்க செய்யறது உங்களுக்கு மேல உள்ள சொல்றதை நீங்க கேட்காம நான் தான் செய்யறது சரியென்று கொண்டு போனா திருத்தப்படும் எங்களை அப்பா அம்மா எங்களை அடிச்சுதான் வளர்த்தேன் சரி அன்பா நிலாக்காட்டி சோறு தீக்கிறாலும் அடிச்சுதான் வளர்த்தேன் அதனால நான் அன்பா வளர்ந்தேன் ஒரு நிமிஷம் நீங்க நான் கேட்டுக்கொண்டு இருப்பேன் அப்ப இதைத்தான் நான் சொல்றேன் என்னன்னா ஒரு 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 வீட்டுல உள்ள எங்களை 5 பேரையுமே அப்பா அம்மா அடிச்சுதான் வளர்த்தேன் சரி அப்ப நாங்க 200 சொச்ச பேரையும் அன்பா வளர்க்கலாமா இல்லைதான் சரி நீங்க என்ன சொல்லலாம் நான் இந்த அறிவு உங்களுக்கு சொல்றேன் பிரச்சனை முடிஞ்சு வழக்கு நடந்து அதுல அடியில இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று போடப்பட்டு அந்த வீடியோ காண்டி போய் ஒரு பக்கத்துல போட்டு மேல பயன்படுத்தப்பட்டு அப்படியே இருந்தது நான் எனக்கு தெரிஞ்சது என்ன அது உண்மை அடியே சொல்லுங்க என்ன பிரச்சனை வீடியோ போட்டா தானே அண்ணன் அங்க இந்த வீடியோ அவங்க பாட்டி உங்களுடைய அவங்களோட பிரச்சனை இல்ல இல்ல ஏதோ அப்படி ஒரு பிரச்சனை வந்ததா இது வந்ததாமதே எனக்கு சொல்லப்பட்டது வீடியோ பிரச்சனை வந்ததுன்னு சொல்றது இப்ப வெட்டின ஆக்களுக்குமோ எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத ஆக்கள்லாம் வீடியோ சொல்லினோம் வீடியோ பிரச்சனை வந்து வெட்டினா சொல்லுவேன் அப்ப வெட்டின நபருக்கும் அந்த வீடியோக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை சரி இப்ப ஏதோ அந்த வீடியோ பிரச்சனைன்றது நான் கேட்கிறேன் வழக்காவே இருக்கணும் என்றால் உங்களோட ஒரு ஊருக்குள்ள உங்களுக்கும் வயசுக்கு கற்றுக்கணும் முடியும் மற்ற ஆக்களும் வயசுல கிடைக்கும் வளர்க்கறது ஒரு அளவு கஷ்டம் தான் ஏன் நீங்கள் இது உங்களோட சமாசத்துக்குள்ளே இந்த பிரச்சனை முடிக்கலாம் தான் நான் என்னன்னு கேட்டா ஊருக்கு இங்க வெட்டு வெட்டு காய பிரச்சனை போலீஸ் பார்க்கும் சரி நாங்கள் என்றால் எங்களுக்கு இல்லை இன்னொரு அங்கே போயிட்டேன்டா அதுக்கு பிறகு முடியாது உங்களுக்கு தெரியும் தானே ஒரு வெட்டு பிரச்சனையை ஊருக்கு சமாளிக்கலாம் அது உங்களை பொறுத்தது என்ன ஐயா அங்க இங்க ஒரு காலம் அவர் இந்த காலத்துல கூட ஒரு இல்ல அது தேவையில்லை நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு துவக்க தெரியல அந்த அவர் இந்த காலத்துல தெரியல அதுக்கு வரையில நீதிமன்றத்துல அதுக்கு எங்களுக்கு வேண்டாம் நாங்க அதுக்கு வரையில நாங்க வாழ்வாதாரத்தை நீங்க ஆரம்பத்துக்கு தடை செய்துக்கிறீங்க உங்களுக்கு அதுக்குதான் நான் உங்களுக்கு அறிவாக அன்பாக சொன்னேன் இல்ல நான் ஒரு உபதலைவர் எனக்கு என்ன கிடைச்சது இல்ல நான் அதை கேட்கவே இல்லை நீங்க சொன்னது சொல்ல ஆரம்பத்தில் சொன்ன காரணம் என்ன சொல்லுங்க எனக்கு தண்டனை கிடைக்கப்பட்டது என்னன்னா இந்த ஊர் நல்லா வரணும்ன்றது கேளுங்க நான் அந்த ஒரு நாள் தவறாக ஏறி போனதுக்காக எனக்கு 3 நாள் தொழில் மாறுது கேளுங்க நிச்சயம் சொல்றேன் அதை இன்னும் கொண்டு நீங்க 4 மாச பிரச்சனைக்கு அவியலோட நான் எதிராளி இல்லை நான் இவியலுக்கு அப்பா இருக்கேன் சரிதான் நான் சொல்றேன் ஆனா இவியல் இந்த செயலாளர் ஒரு எங்க சங்க செயலாளர் அங்க இருந்து ஏதோ ஒரு அவைய படி ஒழுத்தி ஏதோ தாங்கள் சந்தோஷப்பட்டிருந்த இடத்துல இவர் அதுல நின்றதுக்காக அவருக்கு ஒரு கிழமை தொழில் மாறி நிர்வாகமா இருந்தாலும் நீ அந்த இடத்துல நீ நிக்க கூடாது நான் இந்த பிரச்சனை வழங்கிட்டேன் நான் என்ன கேட்கிறேன்டா உங்களுக்கு அமைச்சர் சந்திரசேகர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தான் என்ன ஒரு யாழ் மாவட்டத்துக்கு பிரதிநிதித்துவம் படுத்துறேன் அது மாதிரி நானும் யாழ் மாவட்ட பிரதிநிதிப்படுத்துறேன் நீங்கள் உங்கள் சார்பாக அமைச்சர் சந்திரசேகர் உங்களோட ஒரு விசுவாசி தானே அது மாதிரி இப்போ நானும் என்னோட
ஒரு பொதுமான தான் காய்க்க போராடி எனக்கு இங்கே 10 துறை இப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் எனக்கு யாருமே தெரியாது. அப்போ ஒரு ஆள் எனக்கு கால் பண்ணி சொன்னோம், ஐயா எங்கள் இடத்துல இப்படி பிரச்சனை இருக்கு, எனக்கு வாயை திறக்க இல்லாமல் இருக்கு, வாரிங்க. அப்பதான் நான் வருவேனையோடையும் மற்றபடி எனக்கு உங்களோட ஒரு கோபமோ இல்லாட்டி வடபராட்சியா என்ன கலவரே தெரியாது. சரிதானே? இப்ப நான் கேட்கிறேன்டா, இப்ப ஒரு பக்கத்துக்கு அமைச்சர் சந்திரசேகர் ஒரு நிதி கொடுக்குறாருந்தா, மற்ற பக்கத்துக்கு நான் அவன் சார்பா நிக்க வேணும்தான் எனக்கு 27,000 ஓட் வந்திருக்கு. அது நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ நான் பார்லிமெண்ட் பிரதிநிதி. அதாவது ஒரு சனம் கோல் பண்ணிக்க உங்களுக்கு எனக்கு வர கம்ப்ளைண்ட்ல சில உங்களை பக்கத்து வீட்டுக்கு அணியிலேயே தள்ளி போட்டுக்கணும், இந்தியாவில் கல்லறியணும் அப்படிலாம் கடிதம் பேர் பாராளுமன்றத்துக்கு நான் போய் பார்த்துருக்கேன். சில விடயங்கள் வந்து தனிப்பட்ட பிரச்சனை, 2 பேர் அடிப்பாடு ஒன்றும் செய்யலாம். சில பேர் 50 பேர் பிரச்சனை சீட்டு வைக்கலாம். அதான் பொதுமக்கள் பிரச்சனை. இந்த பொதுமக்கள் பிரச்சனைங்க நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிற உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லையா கதைக்கிறது? ஊருக்குள்ள இதாயிருக்கீங்க இப்ப சொல்றீங்கல்ல, இதை இப்ப தீர்த்து வைக்கலாமா அப்படின்னு. நாங்க சிவேலுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சா இந்த 300 அங்கத்தவர் இருக்காங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி நாங்க விட்டு சார்பா ஒன்றுமே செய்ய சொல்லி நான் ஒருத்தர் சார்பாவும் ஒன்றுமே கேட்கல. நான் என்றால் ஒரு குடும்பம் சாப்பிட வழி இல்லாம நாளைக்கு ஒரு குழந்தை பிள்ளை பால் இல்லாம நீங்க கேட்கிற கேள்வியே எனக்கு எப்படி தோணுது, நீங்க மனுஷியோட இருக்கும் பொழுது நீங்க மனுஷி விழாவிட்டதுக்கு தண்டனை கொடுத்ததுக்கு உங்களோட மச்சான் வந்து உங்களுக்கு அடிச்ச மாதிரி இப்ப நீங்க கேட்கிற கேள்வி நான் அங்க சொல்லட்டோன்னு கேட்கிறீங்களோ, அதுதான் நான் சொல்ற விஷயம். நீங்க அங்க கொண்டு போய் சொல்லட்டோன்னு கேட்கிறீங்களோ, உங்களோட மச்சான் வந்து அவங்க தமையன் வந்து உங்களுக்கு அடிச்ச மாதிரி நீங்க சொன்னால் எங்களுக்கு அப்படித்தான் தெரியும். நான் அப்படி உங்கள் சொல்ற விளங்கு அதுதான் எங்களோட கருத்து. நான் என்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக இருக்கிறது தான் பாராளுமன்றம். என்னையா பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க, என்ன பாதிக்கப்பட்டிருக்கு? வடக்கு கிழக்குல 280 மில்லியன் மீனவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த காசு எங்கே தெரியாது. அப்ப நான் கதை கேட்க பாருங்க, அந்த காசு எங்க கொண்டு வாண்டு அது உங்களுக்கும் பிரிவாடு நான் சொல்றேன். இப்ப நான் அந்த படிந்து வீட்டு கொண்டு கொடுக்க போறேன். தானே இப்ப மொத்தமா வடக்கு கிழக்குல 480 மில்லியன் காசை காணுது. கேட்டதுக்கு என்ன பாதிப்பு இல்லை. நீங்க இந்த பாராளுமன்ற ஸ்பீச் அதை ஆட்ட காசுன்னா அது உண்மைண்டா காசு. எனக்கு எந்த லாபமும் இல்லை. எனக்கு நான் பார்த்தேன் புத்தாதுல 480 மில்லியன் வடக்கு ஒதுக்கி இருக்கு. யாரு ஒதுக்கின்றா மீனவ குடும்பங்கள்ட வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்யறது கொண்டு ஒதுக்கி இருக்கு. அது எங்க போயிருக்கண்டா புரியத்துவான் இறங்கு துறையில ஒரு சின்ன இடத்துக்கு அது அவ்வளவு காசு போய் விழுது. அப்ப அது கையடியில் இருக்கிற ஆளுக்கும் அந்த காசு பிரிபடணும், இதுல ஊராத்துல இருக்கும் பிரிபடணும். நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன். அப்ப அவர் சொன்னவர் அது சம்பந்தமா நான் கதைக்க மாட்டேன். இந்த ஸ்பீச் நீங்க பாத்தீங்களோ தெரியாது. அப்ப நான் அடிபடுறது உங்களுக்காண்டி ஒழிய அந்த வீட்டு படி எனக்கோ உங்களுக்காண்டி. நீங்க சொன்ன விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லுவேன். என்ன கேட்டா இப்ப எங்க கடவுளாது ஏன்னு கேட்டா அங்க நாங்க போகலாம், நீங்க போகலாம். 450 பில்லியன் உங்களோட சகல ரங்கு துறையும் கட்டி சரிதானே? அது மாதிரி வடக்கு கிழக்குல இருக்கிற சகல ரங்கம் ஒன்றுமே மண்ணுக்கு ரங்க அளவு கட்டுற காசு. அந்த காசு எங்கிட்ட தெரியாது. ஏன்னா புத்தகத்தில் எடுக்க 450 பில்லியன் அப்ப நான் கதைக்கணும். அப்ப நீங்க யோசிக்க கூடாது அவங்களுக்காண்டி கதைக்க நான் வந்த நாட்டு. நான் வந்தது உங்களுக்காண்டி கதைக்கிறது. நான் கதைச்சா நீங்க பாராளுமன்றத்தை பாத்தீங்கன்னா தெரியாது. இப்பவும் ஒரு குடும்பம் பாதிக்கப்படுதுன்னா கதைக்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்கும். அதால நான் அவசார்பா கதைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் உங்கள்கிட்ட கேட்கிறேன்டா, இது ஒரு சட்டம் ஒன்று இருக்கண்டா, சட்டத்தை மீறி நான் கதைக்க மாட்டோம். ஆனா சில சட்டங்கள் நாங்கள் உருவாக்குற சட்டம், சிலது பாராளுமன்றத்தில் உருவாக்குற சட்டம். எது பெருசன்று கேட்டா உச்ச நீதிமன்றத்தில் உருவாக்குற சட்டத்தையும் இல்லாம பண்றது பாராளுமன்றத்தில் உருவாக்குற சட்டம். அப்ப நான் ஒரு பிரச்சனையா இதை போட்டா அங்க பாராளுமன்றத்தில் இன்கொயரி நடக்கும். அடிபட்டது வெட்டு குத்தின குடும்பம் எல்லாமே பாராளுமன்றம் வருகிறாங்க. யாருக்கு அது நட்டம்? எனக்கு லாபமா நினைக்கிறீங்களா? இல்ல யாருக்காண்டி அடிபட்ட அந்த 450 மில்லியன் எடுத்து கொடுக்க படிக்கிறனோ அவையே தான் ஏற்றி தாக்க போறேன் பாராளுமன்றத்துக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், அவையத்தையும் கேட்டா பிரச்சனையை முடிச்சு பிரச்சனை அது எனக்கு இந்த ஓட்டு இல்லை. நான் கனால அரசியல் செய்ய போறேன். அந்த ஓட்டுக்காண்டி நான் தாராளும் இல்லை. இந்த பிரச்சனை முடிக்கணும். இந்த பிரச்சனை பாராளுமன்றத்துக்கு ஓப்பன். அது உங்களுக்கு விருப்பமானு கேட்கதான் உங்களை உங்களை சொன்னாட்டு நான் சொல்லியிருப்பேன். நான் ஒரு தலைவராக இருந்தா கூட 1 வருஷம் எழுதியிருப்பேன். ஒரு நிமிஷம் இம்மாவும் உங்களுக்கு இந்த போட்டோ கொடுப்பீங்க. அவையின் இடம் அவர்தான் செயலாளர் சரியா நடக்கும். அப்ப நீ இப்ப அவர்தான் உபதலைவர். அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் ஓமாண்டா கதை சார் எனக்கு எந்த பிரச்சனையும் முடிக்கும். அப்ப நான் வந்து உங்களோட சண்டை பிடிக்கவும் இல்லை. உங்களுக்கான அடிவரை ஆறுமண்ட அமைச்சர் நீங்க சொல்லி இவ்வளவு செய்கிறீங்களோ அதோட குடியேற்றுவாங்க அந்த வீடியோவை போட சொல்லி சொன்னா அந்த 500 மில்லியன் குடியேற்றுவானுக்கு மட்டும் எப்படி போகுது நானும் கயந்திரமார் போன பலமும் கேள்வி எழுப்பினாங்க. ஏன் குடியேற்றுவாங்க போகுது, ஏன் வடமராட்சிக்கு வரையில, ஏன் தையீட்டிக்கு போயில கையீட்டியில் உங்களுக்கு தெரியும் 250 மில்லியன் கட்டி அதெல்லாம் சனத்துக்கே திறந்து விடுது. இப்போ இதெல்லாம் எதேச்சியாக நடக்குது. சில விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போய் எதேச்சியாக நடக்குது. தான் தோன்றித்தனமா நடக்குது.
அதாவது அது உங்களுக்கு விளங்குறதுக்கு நான் சொன்னாலும் நீங்க நம்புறீங்க வெளியே இந்த வீடியோ எடுத்து பாருங்க. ஏனென்றால் 500 மில்லியனை கொண்டு ஒரு குறியீட்டுவான் ரங்கத்துறைக்கு போட தேவையில்லை. விளங்குதா உங்களுக்கு? ஏனென்றால் அது அந்த காசு 250 மில்லியன் எதுக்கு ஒதுக்கி இருக்குண்டா குடும்பங்கள வாழ்வாதாரத்தை விருது செய்யறது. உங்களுக்கு விலை இல்லையா விலை, உங்களுக்கு போட் உடைஞ்சிருக்கா போட் இருக்கு, அதுக்கு தான் ஒதுக்கின காசு அங்க போகுது. கேட்டதுக்கு பதில் இல்லை. நான் இந்த விஷயத்தையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் கதைக்கணும். எனக்கு உங்களே யாரையுமே தெரியாது. இவ்வளோ கண்டுக்கணும் அப்படியாது ரொம்ப கண்டுக்கணும். ஒரு அந்த தம்பிக்கு நான் சப்போர்ட் பண்ண போறது இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பிரச்சனை நான் கதைக்கிறேன். மற்றபடி ஒரு போகும். இப்ப நீங்க இதை பார்க்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்கள் கெட்டவர்களா கெட்டவர்களா அறிஞ்சு விடல. நாங்க இதை பார்த்தோம். என்னக்கே தண்டனை வந்திருக்கணும். அப்ப அவைகளுக்கு கொடுத்த தண்டனை என்ன காரணம், என்ன விஷயம் நீங்க கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்லாங்க. அவரை கூப்பிட்டு வச்சு அவையோட கதைச்சு எல்லாம் செய்து அவையோட மனதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவரை விட்டதுக்கு பிறகு இந்த கட்டுப்பாடு மீறி இன்னொரு கிராமத்துல இருந்து இன்றைக்கு தொழிலுக்கு போய் வந்திருக்கேன். இங்கே ஒரு சட்டம் ஒன்று செய்ய அந்த வாழ்வாதாரம் பாதிக்கிறது கேட்டீங்களா? நீங்க இன்றைக்கு உங்களுக்கு தொழில் மறைக்கப்படுதானே, ஒரு மாசம் மறைக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க கேளுங்க. அதை ஃபுல்லாக நீங்க பிறகு தொழிலுக்கு வெளிக்கிட்டு ஒரு மாசத்துக்கு பிறகு நீங்க அடிப்படையில் அந்த பணத்தை சங்கத்துக்கு செலுத்தணும். சரி, இதுதான் இந்த வாழ்வாதாரம் இங்க இருக்கு. சரிதான். அவ பெற்றுக்கொள்ளாத அவைந்து அது இங்க கொடுக்கப்படுற தண்டனை நான் 3000 இருந்தாலும் 3000 ரூபாய் திருப்பி ஒரு கிழமை எல்லாம் கட்டி என்னடா நான் செய்யணும்ன்றதுக்காக செய்தது. அதை நீங்க கேட்டீங்களா வாழ்வாதாரம் பாதிக்குது. இங்க நியமிக்கப்பட்டிருக்கு ஒரு நாள் 1000 ரூபாய் அவைகளுக்கு வழங்கப்படும். சரிதானே? அது திருப்பி ஒரு மாசம் அவைகளுக்கு தொழிலுக்கு போனதுக்கு பிற்பாடு அதை அறவிடப்படும். சரி, நம்ம பொதுமக்கள் காசு ஒருத்தருக்கு சும்மாவே கொடுக்கலாத அதை அறவிடப்படும். அந்த இது இருக்கு. மற்றது இவங்க நல்லடத்தையில 6 மாசம் 1 மாசம் ஆகலாம். சரியா சார்? நான் சொல்றேன் இந்த நல்லடத்தையில 6 மாசம் 1 மாசம் சரிதானே சார்? அப்ப எல்லாத்தையும் செய்து கொண்டு வர நம்ம ஒரு சின்ன எனக்கு உள்ள ஒரு கவலை. ஆனா நீங்க சொன்ன விஷயம் நான் கடவுளாகிறீங்கன்னு சொல்ல மாட்டேங்க. எங்களால தட்டி கேட்காத விஷயத்தை நீங்க தட்டி கேட்கறீங்க. இல்ல நான் அதை சந்தோஷப்படுறேன். என்னன்னு கேட்டா இவ்வளவு காலம் நாங்க நசிஞ்சினாங்க. அதை ஆர் செய்யறேன்டா அவங்களோட கடத்தோட அமைச்சர் தான். அப்ப நான் நடந்த கேட்டுனா டிசிசி மீட்டிங் இந்த காசையே குறியாட்டுவாங்க போகுது. எல்லா சமயத்திலும் கொடுப்போம். ஆனா பிரிச்சு கொடுக்குற ஐடியா இல்லை. இந்த வீடியோ அவர் பார்த்தா இவர் வந்தா நீங்க கேள்வியை கேளுங்கோ. புத்தகத்துல 250 மில்லியன் தையிட்டிக்கின்ற இடத்துல அதை இங்க மொத்தம் 200 மில்லியன் மொத்தம் 450 மில்லியன் 200 மில்லியன் வடக்கு கிழக்கு மக்களுக்கு முழு மக்களுக்கும் போட்டுட்டு ஏன் அது குறியாட்டுவானுக்கு மட்டும் போதும் நீங்களும் கேளுங்கோ. நான் பாராளுமன்றத்தில் கேட்டால் பதில் சொல்லுங்க. சில உங்களை வச்சு அரசியல் செய்யறது அனுமதிக்க. நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு எப்படியாக கேட்டு போட்டு யார்கிட்டையுமே இது வரைக்கும் போய் போட்டு நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற படிக்கிற உங்களுக்கு விருப்பம் நீங்க போட்டு போடுங்க. எனக்கு போட்டு போட தேவையில்லை. இந்த விஷயம் உங்கள் சார்பா நான் கதைப்பேன். எனக்கு போடுறது நான் கேட்கக்கூடாது. உண்மையான மனிதாபாரம் நல்லவர்களுக்கு போடணும். சங்கம் சப்போர்ட் பண்றது என்டிபின்றது எனக்கு வடிவா தெரியும். அது நல்ல விஷயம். நீங்க எடுத்த முடியும் நல்ல விஷயம். ஆனா இன்கேஸ் அவே செய்யாதவரை நான் செய்வேன். இது அரசியல் கதைக்கு. ஆனால் இப்ப கூட உங்களுக்கு வர வேண்டிய காசை எடுத்து குறியாட்டுவானுக்கு போடுறேன். அது பொய்யன்னா நான் பாராளுமன்றத்தில் காய்ச்ச வீடியோவில் எடுத்து பாருங்க. மற்றபடி ஒருத்தருடையும் ஒருத்தருக்கு நீதி சொல்லவும் ஒருத்தருடையும் சண்டை பிடிக்கும் நினைக்க வரையில அந்த குணம் எனக்கும் இல்லை. நான் நேரடியாக முதல்வர் சொல்றேன். வாழ்வாதாரத்துக்கு பாதிக்கிறதுக்கு இந்த பணம் இயலுக்கு செலுத்தி என்று சொல்லிட்டீங்கன்னா இந்த நம்பரை தான் நீங்க போல் பண்ணி இல்லை அவர் நிற்கிறார் தம்பி நிற்கிறதா கேட்க போறேன் போல் பண்ணி நீங்க கேட்கலாம். நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல செலுத்தப்படையில அதுக்கு நான் பொறுப்பு. சரிதான். மற்றது நீங்க வாங்க முதல் 2 கூட செஞ்சீங்கன்னா அது கடத்தொழில் சங்கத்தை ரீசனா தான் அது தப்பு நடந்தது. அதுக்கு மறைச்சது அது விளக்கம் விசாரணையை கூப்பிடுக்க என்னுடைய கதை வைத்து அவையிலும் கதை சொல்லித்தான் விசாரணையை கூப்பிட்டு மறைச்சு நாங்கள் அதை ஒத்துக்கொண்டு தான் நான் செயல் வச்சு அந்த மறைப்புக்கு நான் நின்றேன். ஒரு நிர்வாக இதற்கு நான் தூசணத்தை கோபத்தில் பேசுற எல்லாத்தையும் நீங்க அன்பை கேட்டு அவைட்டு நல்ல வடிவா நடந்து இந்த காலத்தை குறைக்கிறது ட்ரை பண்ணி. ஐயா நான் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட விஷயத்துக்கு நான் பொறுப்பு. நல்ல நடத்த நான் திருமலாப்பே வெளிக்கடையில இயக்கம் மட்டும் முடிஞ்சவங்க போட்டிருந்தவங்க அங்க இல்ல நல்ல நிலைமையில நல்லவன் என்று தெரிஞ்ச பண்ணாய்வு விட்டவங்க 22
இதுக்கு போட்டு விட்டவங்க ஒரு தண்டவர் பிரச்சனை அங்க பிடிபடும் நான் செய்யற நல்ல இடத்துல அம்மா நிக்கிறா கேளுங்க நீங்க கேட்கணும் ராஜன் ராஜன் ஒரு சார்பா இருக்குவாது கலைக்கிறவங்க வந்து அவன் சொன்னா நான் ஏற்றுக்கொள்ளலாம் நம்ம என்ன பிரச்சனை 7 மணி அந்த பிள்ளை ஒழுங்கா பிரச்சனை இல்லாம இருந்தா நீங்க யோசிச்சுக்க அது உங்களோட முடிவு மற்றது உங்களோட ஒரு இதுவும் இல்லை நான் இந்த பிரச்சனை என்றால் இங்க வரைக்கும் சொன்னேன் இது கல்வெடுத்து அண்ணா பிறந்தது இங்க இருக்கிற பிரச்சனை கூட பாராளுமன்ற காய்ச்சி அவமானம் வேற ஒழுங்காமே சரிதானே என்னடா இது நான் எழுதி சொன்னா நான் பிறவாழ்ந்த மண்ணில் பிறந்தாலும் இங்கே இருக்கிற கதையை கொண்டே பாராளுமன்ற காய்க்கிற ஒரு வேலை அது எங்கட சனத்துக்கே நாங்கள் நெருப்பு வைக்கிற மாதிரி இருக்கும் வேற யாராவது குழப்பா வச்சு அரசியல் செய்ய மாட்டேன் யோசிங்கோ அது என்னோட அமைப்பு அரசியல் இருக்கிற பிரச்சனை அதை நான் அரசியலை பார்த்துக்கொள்றேன் இங்க உங்களுடைய பிரச்சனை இருந்தா விராசன்னு இந்த சார்பில் தான் நாங்களும் போகிறேன் உங்களுக்கு அமைச்சர் இது செய்யல என்றால் அந்த அமைச்சர் குழப்பம் விட்டாருல நீங்கள் விராசனுக்கு நான் பார்க்கணும் வேற ஒருத்தரோட எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் ஃபர்ஸ்ட் டே தான் வந்தேன் இன்றைக்கு நான் என்ன சொல்ல கேள்வி உங்கள இருந்தது எனக்கு நிறைய நேரடியாக உங்களோட காட்சிகளும் நாங்கள் போனது யாழ்ப்பாணத்துலேருந்து ஒழிய நான் சொல்லிக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் முடிஞ்சா பண்ணிட்டாரு யாழ்ப்பாணத்துலேருந்து போன வழியே எங்களை யாழ்ப்பாணத்து பிரச்சனையை கொண்டு பாராளுமன்றத்தில் விற்க விட்டோம் வித்து இப்போ நான் இவங்க சார்பாக ஒரு வீடியோ கத்தி போட்டான இவங்க பாராளுமன்றத்தில் அரவாசி ஓட்டு எனக்கு உடைஞ்சு வரும் ஆனால் தலைவை தாழ்மை இங்கே பார்த்து கொண்டிருக்கும் நான் பிறந்த இடத்தை 2 பழக்கிறாங்க எனக்கு எம்பிபியோட நீங்கள் முழு பேர் நின்றாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவை செய்கிற அட்டூழியங்களை நாளைக்கு உங்களுக்கே அதுக்கு நான் கொடுப்பேன் சரி நான் எப்பயாவது எந்த அடியாட்கள் சொல்லி எங்கேயாவது போய் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லாட்டி எந்த ஆட்கள் நான் அங்கேயே பொது ரீதியில் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு திறமை இல்லை அது என்னோட இல்ல இப்ப எனக்கு கிடைக்கும் சொல்லிக்கிறேன் சில நேரம் வெட்டுவாங்க பரவாயில்ல அது வெட்டி போட்டு அதை பிறகு அவதான் அனுபவிக்கணும் வழக்கு பிரச்சனை நான் சொல்றேன் நாளைக்கு உங்களுக்கு தலைவரும் ஒருத்தரும் என்ன போய் இப்ப நாங்கள் தேசிய அரசாங்கத்தோட நிற்கிறோம் நாளைக்கு அதை போட்டா தான் பிச்சையில தான் சாப்பிடுவாங்க அதை விட எங்களுக்கு நானும் சொன்னேன் ஜனாதிபதிக்கு போட் போடும்போது இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை நாளைக்கு அதை வின் பண்ணிட மாட்டா வடக்கு கிழக்கு நாளைக்கு உங்களுக்கு பிடி வேலை இல்லை பீச் வேலை இல்லை நாளைக்கு நீங்க தூண்டில தான் பிடிக்க மாட்டா தூண்டில இருந்தா பிடிப்பீங்க இருந்தா அவங்க அரசாங்கம் சரிதானே அது நீங்க கூட பொறுத்தது உங்களோட ஒரு போகிறது சந்தோஷம் போல ஆச்சு அப்போ உன்னால முடிஞ்சா ஐயா ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன் சங்க தலைவர்கிட்ட போன எடுத்து ஜெயிலால வந்த பிறகு சண்டை பிடிச்சாக்க வெட்டு போட்டாங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கறேன் நான் கேட்டேன் சங்க தலைவர் பெரிய மனசா நான் பொதுப்பட்டால் இவைக்கும் தூரத்தில் ஆட்டான் அவியலும் தூரத்தில் இவர் வந்து இப்படி கேட்கும்போது அவர் நிக்கிறார் நான் ரத்தத்தை கண்டுதான் அம்மா கூட்டிக்கு வந்து வேற விசாரணைக்கு இஞ்சி வரணும் நீங்க ஒரு உறுப்பினர் அங்கட நிர்வாகம் நான் கொண்டு வந்து நீங்க உறுப்பினர் தெரியாமலே இவ்வளவு காலம் இருக்கிறீங்கன்னு கதிரை இந்த பிரச்சனையை கொண்டு பாராளுமன்றத்தில் போட்டு இந்த தமிழ் மாநிலம் விட மாட்டேன் சரிதானே அது என்னுடைய உறுதிமொழி ஆனா இதே ஒரு கட்சி இருந்து கொண்டு அது ஒரு கூட்டத்தை அடக்கிறது விடாது விஜய் இந்த வீடியோ எனக்கு வந்தது இந்த விஷயத்தைப்படியே விடுவோம் விட்டுட்டு நாங்கள் அடுத்த வேலையை பார்ப்போம் ஏதாவது உங்களோட இதுல இருந்து ஒரு ஆள் எனக்கு கால் பண்ணி எனக்கு உதவி செய்யணும் உதவி செய்யணும் அதான் ஞாபகம் நீங்க கால் பண்ணி டாக்டர் என்ன சந்தேகம் தள்ளி போட்டாங்க எனக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னா உங்களுக்கு உதவி செய்யணும் அதுக்காக தான் நான் எனக்கு எந்த அரசியலும் இல்லை இதுல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் வந்தேன் இப்ப நாங்கள் எல்லாம் கரையோரத்தில் இருக்கிறாங்க பாறை இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் பாறையை தாண்டி உடைக்க கடல் தான் கரையை அழிச்சு அப்படி இந்த கடல்ல நெடுக உண்மையில எல்லா சைட்டுக்கும் இந்த மீனவர்களுக்கு இந்த இழுவப்படகு சரியான அது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது சொல்ல வேண்டிய ஒரு அரசாங்கம் இந்தியாவோட முட்டாது ஏன்னா அதானி இந்த காட்டால எல்லாமே வரவங்க முட்டாது அங்கேயும் போய் பிள்ளை மாதிரி தொட்டில இங்க வந்து முத தொட்டில
சரிதானே நாங்கள் உங்களுக்கு அதானியோடைய ஒரு கனெக்ஷன் இல்லை உங்களோட ஒரு கனெக்ஷன் இல்லை நியாயம் மட்டும் நான் கதைப்பேன் நான் பாராளுமன்றத்தில் உங்கள் சம்பந்தமாக கதைச்சு அவங்களுக்கு நல்ல நடக்கணும் தான் கற்க முடியும் பெற்ற நடக்க சரிதானே இந்த சட்டத்தை கொண்டு மண்ணுக்குள்ள கொண்டே போட்டுட்டு நான் அதால பாரு யூடியூப் லைக் கதைக்கிறவன் இல்லை நான் செத்து போனவனுக்கு முந்தைய கதைச்சு கொண்டு ஒரே ஒரு நான் தான் பரவாயில்ல பிரச்சனை முடிஞ்சது அம்மா அப்ப நீ 7 மண்டா கழிச்சுட்டா அப்படி இல்லைன்னா உனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நாங்கள் சரிதானே 6 மாதம் நல்ல இடத்துல இல்லை இவர் நான் ஒரு வழிக்கு திருப்பி திசை போகணும்னு திட்டம் போட்டு இவர் இன்றைக்கு அங்க இருந்து தொழிலுக்கு போயிருக்கேன் அப்படி உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து இங்க உங்களுக்கு 1000 ரூபாய் காணும் எங்களை மாறிச்சு நாங்க இதான் சொல்றோம் எங்களை மாறிக்க எங்களை சொல்லவும் இல்லை எங்களை சாமி கொஞ்சம் போதும் நீங்கள் சமாசாரம் சொல்லுவாங்க எப்படி 6 மாசம் இந்த சங்கத்துக்கு இவ்வளவு பேர் இருப்பிட்டா ஒரு வெளியான மறுபடியும் திருப்பி இந்த சைட்டுக்கு ஒருக்கா அப்படி இடைக்கு ஒருக்கா வரக்கூடிய மாதிரியான சான்றிதழ் அப்பதான் சாப்பிட கொண்டு போய் பிரார்த்தனை கேட்டார் அந்த விட பல்வெடுத்துறை போகும் சரி டைம் இருந்தாங்க உங்களோட சங்கத்திலையும் சொல்லுவோம் நான் உங்களுக்காண்டி அடிப்படையுடைய பாராளுமன்றத்தில் உங்களை கொண்டே நிற்கிறேன் உங்களுக்கு சண்டேன்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனை கொண்டு என்டிபிஏ இப்போ நான் ஒன்று அடிச்சா என்டிபி அரசாங்கமும் அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது அடிச்சா அரைவாசி ஓட் என்டிபிக்கு தான் போகும் ஆனா அவனை இன்னும் பாதிக்கப்படுவான் நீங்க அந்த போதில் என்ன செய்யுங்க 12 மாதமாக்குறீங்களா அந்த வேலை நான் செய்ய மாட்டேன் அதாவது எங்களுக்கு அப்படித்தான் காலகாலம் இங்க அரசியல் இல்லை சார் இது மக்களோட இதுதான் இந்த ஆட்சி தான் அரசியலோட ஆட்சி சண்டை பிடிச்சு காசு ஒட்டுவோம் அதில் போட வேண்டிய ரோட்டுகள் எல்லா ரோட்டுகள் போடு படையிலேன்றா டிசிசி மீட்டிங் பிராசனை சொல்லுவோம் நாங்கள் மற்றது பாராளுமன்ற காரியங்கள் பெரிய பிரச்சனை இருக்கா உங்களுக்கு அரசாங்கம் செய்து தரையில் சில ஒரு 8 அடி 6 அடி அப்படி எல்லாம் இருக்கு கொங்குரீட்ல தார் போடுவோம் நான் என்னுடைய நான் எடுக்கிற பெரிய சபை அவ்வளவு தார் ரோட் தான் போடுவோம் இல்ல இந்த இதே வழிவடக்கோ இது என்ன சாமான் பருத்துத்துறை இது எந்த இடையில வரமாட்டா முழு ரோட்டும் தார் தான் போடுவேன் இந்த கண்ட்ரி கதையும் இல்லை தார் கதையும் இல்லை முழு ரோட்டும் இந்த மற்ற கல்வி சல்லியும் போடுறதுல முழுக்க தார் தான் போடுவோம் எவ்வளோ போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குற்றொழுங்கையும் தார் இங்கதான் பெரிய ரோட்டுகளையும் என்ன செய்யறது கிரவலை போட்டு விடுறது நான் எடுக்கிற பிரேசரை அது நான் அடிச்சு போடுவேன் இந்த இதையும் சொல்லணும் உங்களுக்கு என்னன்னா நீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இங்க வரும் பொழுது காயப்படுத்துகிறோம் அப்படி இப்படி இது தமிழ் மண்ணடி நீங்க ஒரு வருஷம் சொன்னீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தமிழருக்கு சேர்றது எந்த மொழிக்காரன் வந்தா நான் இன்றைக்கு தான் 2 பேர் சேர்ந்திருக்கிறோம் எல்லாம் உள்ளூர் சபை காசு அடினாங்க இல்லாடி எங்கேயும் தண்ணி தான் இருந்தான் கொழும்பு யாழ்ப்பாணம் கூட தண்ணி தான் இருந்தாங்க சுடுறாண்டா நெஞ்சில சுடு கையால சுடாதுன்னு சொன்னா சரி சந்தோஷம் மொழி சாவாங்க நீங்க இப்ப மாறி